வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வீடியல் விலாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியோட பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரி. கபிலரும் பாரியும் கொற்றவை கூத்து நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. தீப்பந்தம் ஏந்திய வீரர்கள் எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல குலநாகினிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடமே புகை மூட்டமா இருந்துச்சு. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த கபிலரோட முகத்துக்கு பக்கத்துல குலநாகினியோட முகத்தை பார்த்ததும் கபிலர் அதிர்ச்சி அடைகிறாரு. இதுவரை போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நள்ளிரவு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. எவ்வியூரை விட்டு சற்று தொலைவுல நடு காட்டுல ஒரு பெரிய மரத்தை அடிவாரத்தை சுத்தி வட்ட வடிவுல ஊரே உட்கார்ந்துருக்கு. எங்கும் பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. நடுவுல ஆடுகளம் இருக்கு. உட்காரத்துக்கு வசதியா மண் திட்டுகளும் மர அடுக்குகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பெரும் மரப்புதர் தான் கொற்றவையின் இருப்பிடம். அந்த மர அடிவாரத்து முன்னால இலை விரிச்சு 15 விதமான பனங்கூடைகள் நிறைய பல்வேறு வகையான பழங்கள் நிரப்பி வச்சிருக்கு. சுற்றிலும் பெருங்கூட்டம். நேர் எதிரே பாரியின் இருக்க. அதுக்கு பக்கத்துல கபிலர் உட்கார்ந்துருக்காரு. மரத்தோட வலப்பக்கம் எண்ணற்ற பாணர்கள் வாத்திய கருவிகளோட காத்திருக்காங்க. இடது பக்கம் குலநாகினி உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி நாகினிகளோட கூட்டம் நிறைய இருந்தாங்க. ஊர் மன்றல்ல நடக்கிற குறவை கூத்துக்கோ, பாணர்களின் ஆட்டம் பாட்டத்துக்கோ, சந்தன வேங்க மரம் முன்னால நடக்கிற வள்ளி கூத்துக்கோ நாகினிகள் வரமாட்டாங்க. குலச்சடங்குகள் தவிர்த்து கொற்றவை கூத்துக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க. இருளோட மையத்துல சின்ன வெளிச்சத்துல நடுவுல குலநாகினியை பாக்குறதே பயமா இருந்துச்சு. அவளோட தோல்லையும் மடியிலையும் கூகை குஞ்சுகள் தாவி சரிந்து விளையாடிட்டு இருக்கு. அவள் தன் மேல் போட்டிருந்த தாவர வேர்களான மாலைக்குள்ள சிறு பாம்புகள் நெளிவது போல கபிலருக்கு தெரியுது. அந்த சூழலே மிகவும் பயமுறுத்ததா இருந்தது. விழா தொடங்கல. பெரும் அமைதி நிலவுது. யாருக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்றதும் தெரியல. கபிலருக்கு கொற்றவை விழாவை பத்தி எத்தனையோ கேள்விகள் இருக்கு. ஆனா விழா நாள் நெருங்க நெருங்க ஊரே பேச்ச குறைச்சு மௌனமா இருக்கு. கபிலரால யார்கிட்டயோ எளிதில உரையாட முடியல. அவரோட எப்போதும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த நீலன் கூட இப்ப இறுகி மௌனமா இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு வார்த்தையை கூட கபிலரால வாங்க முடியல. ஏன்னும் புரியல. கபிலர் கேக்குறாரு அப்படின்றனால பாரி மட்டும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. கொற்றவை கூத்து பாலை நிலத்துக்கு உரியது தானே, அதை ஏன் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு கபிலர். மனம் கொடும் பாலையாக வெடித்து கிடக்கும் போது எங்கே நடத்தினால் என்ன? பாரியிடமிருந்து இவ்வளவு மனவெறுப்போட வெளிவரும் சொற்களை கபிலர் எதிர்பார்க்கல. அவர் திகைப்புற்று நிக்கிறாரு. இது குறிஞ்சிக்குரிய கூத்து அன்று, 5 திணைக்கும் உரிய கூத்து அப்படின்னு பாரி சொல்ற குரல்ல சத்து இல்லாம பெருங்கலக்கத்தோட இருக்கு. இதுக்கு மேல கேள்வி எதுவும் கேட்கவே வேணாம் அப்படின்னு கபிலர் நினைச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துடுறாரு. பாரியே திரும்பவும் பேசுறாரு. இந்த மண் எங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. பல 100 ஆண்டுகளாக குருதி ஆறு வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அழிப்படும் குளங்களின் எண்ணிக்கை இன்று வரை தொடர்கிறது. இந்த விழாவுக்கும் பாரி சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கபிலருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனாலும் அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்கிறாரு. பாரி தொடர்ந்து பேசுறாரு. அழிக்கப்பட்ட குளங்கள் எண்ணிக்கையில் எத்தனையோ யார் அறிவார். ஆனால் பேரரசுகளின் கொடும் தாக்குதலில் இருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் ஒரு சிலர். அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரித்து இறுதியில் பரம்பு நாட்டுக்கு வந்து குடியேறியுள்ளனர். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட 16 குலங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன. அவர்களின் போர் தெய்வமான கொற்றவையிடம் முறையிட்டு ஆறா துயரை கொட்டி வஞ்சினம் உரைக்கும் விழாதான் இது. அழிக்கப்பட்ட 16 குலங்களின் வழித்தோன்றர்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாம் பரம்பு நாட்டில் இருக்கிறார்களா? இந்த செய்தி கேட்டு கபிலர் கலங்கி போயிட்டாரு. பாரி தொடர்ந்து சொல்றாரு. நாங்கள் மட்டுமே வேந்தர்களிடம் இருந்து பாதுகாத்து அடைக்கலம் தர முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இங்கு குடி புகுந்தனர். அந்த குலங்களுக்கான குடி பாணர்களின் வழித்தோன்றல்கள். இப்போது அவர்கள் எங்கெங்கோ இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த விழாவுக்கு வந்து விடுவர்.
அழிந்த குலத்தின் வரலாற்றை அந்த பாணர்கள் பாட இறுதியில் குலத்தின் வழித்தோன்றல்கள் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு பாரி. அதுக்கு பின்னால இங்கு வந்து உட்கார்றவரை கபிலர் பேச்சே இல்லாம ஆயிட்டாரு. காலம் மனித எண்ணங்களுக்கு அப்பால இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. அதை எதிர்பாராத கணத்தில் சந்திக்கிறப்போ மனிதன் பொறி கலங்கி போறதை தவிர வேறு வழி என்ன? அழிந்த குலங்களின் வழித்தோன்றல்களை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்க போகிறோம் என்பதை கபிலரால் நம்பவே முடியல. கடந்த காலத்தின் பெரும் சாட்சி ஒன்று கண்கள் முன்னால விரிய போகுது. மிச்சம் இருக்கும் அந்த குலங்கள் எவை எவை? தப்பி பிழைத்த அந்த மனிதர்கள் யார் யார்? வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அந்த மகத்தான மனித செல்வங்களை மீண்டும் காண கிடைப்பது எவ்வளவு பெரும் வாய்ப்பு! இப்படி ஒரு தருணம் தனது வாழ்வில் வரும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காரு. ஆனா விழா தொடங்காம இருந்தது. இந்த மௌனம் யாருக்காக, ஏன் நீடிக்குது அப்படின்லாம் கபிலருக்கு புரியவே இல்லை. பொழுது நள்ளிரவையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த மரத்துல தெய்வ வாக்கு சொல்லும் விலங்குகள் இருக்கு. அவை மிக சிறியவை. ஆந்தை முகம், அணில் உடல், குரங்கு கால்களை கொண்ட விலங்கு அவை. மிகவும் மிரளும் இயல்பு கொண்டவை. அகல கண்களை விழித்து குழந்தை மாதிரி அஞ்சி மிரண்டு பார்க்கும். அவை இன்னும் மரத்தை விட்டு இறங்காம இருக்கு. அந்த விலங்கு மெல்ல இறங்கி வந்து எந்த கூடையில் உள்ள பழத்தை எடுத்து போதோ அந்த குலப்பாடகன் தன்னோட பாடலை பாடத் தொடங்குவான். பாடல் முடிஞ்சதும் அந்த குலத்தோட வழித்தோன்றல் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பாங்க. இந்த தெய்வ வாக்கு விலங்குகள் இறங்கி வருவதற்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சிறிதளவு ஓசை கேட்டாலும் அது பயந்து ஓடிரும், வெளியவே வராது. அதனால அந்த இடத்துல இருள் மிரளும் அளவுக்கு அமைதியா இருக்கு. மர கிளைகளுக்கு நடுவுல அப்போதான் பிறந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு சிறிய உடல் கொண்ட அந்த விலங்கு மெல்ல இறங்கி வருது. தலையை திருப்பி திருப்பி பார்த்துட்டு மிரளும் விழிகளோட கூடையாக்கிட்ட வருது. எல்லாரும் எந்த பழத்தை எடுக்க போகுது அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கபிலரின் கண் இம்மை கொட்டாம நிலை குத்தி நிக்குது. அசையும் மர கொப்பு உன்னோட மெல்லிய இரைச்சல் கேட்ட கணத்துல அது ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அந்த விலங்கு மறுபடியும் வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. அதை விட சின்னதான ஒரு தெய்வ வாக்கு விலங்கு ஒண்ணு வேற திசையிலிருந்து இறங்கி வருது. தயங்கி தயங்கி வருது. வந்து கூடைக்கு அருகில வந்து சேராதுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நினைச்சு முடிக்கிற நேரத்திலேயே அதோட கையில 3ஆம் கூடையில இருந்த இலந்தை பழம் இருக்கு. அந்த கணத்துல காட்டையே மிரட்டும் பேரொளியா மேலே எழுந்தது குலவை ஒளி. மருத நிலத்துக்குரிய கிணைப்பறை கொட்டும் பாணர்கள் ஆடுகளத்துக்குள் நுழைறாங்க. கொற்றவையின் அருகில் வந்த மூத்த கிணையன் சிறு கோல் கொண்டு கிணைப்பறையோட தோலுக்கு மையத்துல இருக்கிற கண்ணுல ஓங்கி அடிக்கிறான். உடன் வந்த கலைஞர்கள் எல்லாரும் கிணை முழங்க அச்சமூட்டும் கிணைப்பறையின் பேரொளி எங்கும் பரவுது. குடிப்பானன் பாடலை தொடங்க தயாராகிறான். கபிலர் நடக்கிறது என்னன்னே புரிஞ்சுக்க முடியாம பாரிய பாக்குறாரு. வைகை கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குடிப்பானர்கள் அவர்கள். அகுதையின் குலப்பாடலை பாடப் போகிறார்கள் அப்படின்னு பாரி சொல்றாரு. கபிலருக்கு முடியெல்லாம் சிலுத்து போச்சு. அகுதையோட வழித்தோன்றல்கள் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா? இந்த கதையை பாணர்கள் பாட போறாங்களா? கபிலர் உச்சந்தலைய கைகளால அழுத்தி அந்த சிலிர்ப்ப தளர்த்த முயற்சி பண்றாரு. ஏன்னா கூடல் மாநகரின் வரலாற்றையும் அகுதையின் கதையையும் அணுவா தெரிஞ்சவர் கபிலர் மட்டும்தான். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால நடந்த நிகழ்வு அது. உரத்து சொல்லப்படுவதை விட காதோடு காதா பேசும் கதைக்கு வயசு அதிகம். அது காட்டு செடி போல ஒரு போதும் நிலம் விட்டு அகலாது. அகுதையோட குலம் கூடலை விட்டு அகற்றப்பட்டாலும் அவனை பத்திய கதை கூடல் மாநகர்ல இன்னும் சொல்லப்பட்டுதான் வருது. யாரும் அறியாத விளக்குகள் அணைக்கப்பட்ட நள்ளிரவுல கூட ரகசிய மொழியில அகுதையின் கதை காலங்காலமா பேசிட்டு தான் இருக்காங்க. நாட்டில் உலவும் ரகசிய கதை காட்டுக்குள் பெரும் குரல் எடுத்து உருமுகிறது. கிணைப்பறை முழங்க மூத்த பாணன் கதையை தொடங்குறான். வைகை கரையில செழித்து வளர்ந்த வேளாண்மை அழகிய நாகரிகத்துக்கு அடித்தளம் அமைத்தது. ஆற்றங்கரையின் நிலவளம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைய வைக்கவும் அறுவடையை குவிக்கவுமா வேளாண்மையோட ஆதி நுட்பங்களை கண்டறிந்தவங்க கூடல் மக்களே. குறிஞ்சி நிலம் கற்களால் ஆன மண்ணை உடையது. முல்லை வெண்ணிற மண்ணை உடையது. நெய்தல் உவர்மண் நிலம். பாலை செம்மை ஏறியது. மருதம் மட்டுமே பொன்னிறமா கரிசலும் வண்டலும் கலந்து இருக்கிறது. அதனாலேயே மண்ணையும் நீரையும் பிசைஞ்சு உணவா மாற்றக்கூடிய வித்தையை கூடல் மக்கள் கத்து வச்சிருந்தாங்க.
அவங்களுக்கு தான் மண்ணின் நிறம் பிடிபட்டது. புற்றுகளும் ஊற்றுகளும் அவர்களின் கணிப்புக்குள்ள அடங்குது. தாவரங்களின் வேர்களை எந்த மண் தனது மார்போடு உள்வாங்கி அணைத்து கொள்ளும், எந்த மண் தலையில் முட்டி வெளித்தள்ளும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பறவைகளோட அழகு பறித்து தின்னும் காட்டு கதிர்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பறவைகளோட கழிவிலிருந்து முளைவிடும் தானிய மணிகள் எவை எவை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. முதல் விதை நடும்போது அந்த பறவையின் சிறகை அப்பயிரின் நடுவில் நட்டு தங்களுக்கு வழிகாட்டி அந்த வானம்பாடிக்கு நன்றி சொல்லும் மரபை கொண்டவங்க. விளைந்த பயிரை தின்ன வரும் விலங்குகளை வேல் கொண்டு விரட்டுவாங்க. ஆனா பறவைகளை வேண்டிக் கொள்ள மட்டுமே செய்வாங்க. ஏன்னா பறவையே ஆசான். பறவையின் எச்சம் கண்டே பயிர் செய்து பழகிட்டாங்க. பறவை உண்ட மிச்சமே நமக்கு அப்படின்ற ஒரு அறம் வகுத்து வாழ்ந்தாங்க. காடெங்கும் அலைந்து சேகரித்த தானியங்களை கால் பரப்புக்குள்ள விளைய வச்சு அறுக்க முடியும் அப்படின்றது கூட செஞ்சு காட்டினவங்க அந்த குலத்தின் முன்னோர்களே. அவர்களே மனித கடலின் ஆற்றலை மண்ணில் விளையும் பயிராக மாற்றியவர்கள். அவங்களோட வாழ்விடமே கூடல் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த கூடல் நகரை உருவாக்கிய குலத்தின் தலைவன் அகுதை. அகுதையோட கதைய குலப்பாடகன் பாடத் தொடங்கிய மறுகணமே பாரியோட கண்கள்லாம் கலங்கிருச்சு. வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகுக்கு கண்டறிந்து சொன்னது அகுதையின் குலமல்லவா? கபிலரை பார்த்து பாரி சொன்னப்போ பாரியோட கண்கள்ல திரண்ட நீருக்குள்ள பந்தத்தோட வெளிச்சம் தெரியுது. உப்பு விக்கிற உமணர்களே நிலமெல்லாம் அலைஞ்சு திரிவாங்க. கடற்கரை தொடங்கி மலை முகடு வரை அவங்களோட வண்டி சக்கரங்கள் எந்நேரமும் உருண்டுகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் தேவைப்படும் பொருள் அவங்க கிட்ட இருந்துச்சு. எல்லாரும் தங்கள் கைவசம் இருந்த பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு உப்பை வாங்கிக்கிட்டாங்க. இந்த நிலமெங்கும் இருக்கும் மனித கூட்டங்கள் அவர்களின் வாழ்விடங்கள், அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், செல்வ செழிப்பு, சேமிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூடல் நகர்ல வளமை கொடி கட்டி பறக்குது. விளைச்சல்கள் குவிய தானிய புதிர்கள் வைக்கிற ஆளுயர மொடாவை உமணர்கள் அங்கதான் முதல்ல பாக்குறாங்க. அந்த குலத்தோட செழிப்பு உமணர்களின் கண்கள்ல அதிசயமா தெரியுது. அது சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொல்லுது. பொருணை ஆற்றின் முகத்வாரத்துல இருந்த கொற்கை பாண்டியன் தன் வீரர்களோட புறப்பட வேண்டிய நாளை உமணர்கள் சொன்ன தகவலை வச்சுதான் முடிவு செஞ்சான். வைகையில புனலாட்டு விழா கூடல் வாசிகள் முழுவதும் நீராடி மகிழ்ந்திருக்கும் நன்னாள். அன்னைக்கு காலையில நமது படை கூடல் நகருக்குள்ள நுழைஞ்சா எளிதா கைப்பற்றலாம் அப்படின்னு உமணர்கள் நாள் குறித்து சொல்லிட்டாங்க. முதல் நாளே நண்பகல்லையே கொற்கை பாண்டியனின் படை கடற்கரையிலிருந்து புறப்படுது. கிணைப்பானன் தனது தாள லயத்தை கூட்ட தொடங்குறான். குலப்பாடகனோட குரல் நாளங்கள் வெடிக்க தொடங்குது. ஒரு கொடூரம் அரங்கேற போகும் விடியல் பொழுத பாட அவனால முடியல. பொழுது விடியுது. வைகரையின் பெரு வெள்ளம் தாவி குதித்து ஓடுது. கூடல் நகரே நதிக்கரையில வந்து ஆவலோட நின்னுட்டு இருந்தாங்க. குலத்தலைவன் அகுதை யானை மீதேறி வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான். எல்லாரும் அவனோட கை அசைவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. வைகையை வணங்கி கூட்டத்தை நோக்கி கையசைத்தான் அகுதை. புனலாட்டு விழா தொடங்குது. கரையில் இருந்த இளைஞர்களும் இளைஞிகளும் வைகையில் பாய்ந்து உள்ள இறங்குறாங்க. புனலாட்டு விழா அப்படின்றது காதல் திருவிழா. காதலர்கள் நீரால் ஒருவரை ஒருவர் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சு நேரம் போக போக நீர் அடிச்சாலும் விலகாத விளையாட்டா மாறும். மணமானவர்கள் கூட தன்னோட இணையோட போய் வைகையில நீராடி காதல் பேசி கனிவு கொண்டு விளையாடுவாங்க. காமத்துக்கு மிக அருகில் பயணிப்பது நீர்தான். அதுவும் ஆற்றிலோடும் குளிர் நீர் தனது உள்ளங்கையில இருக்கும் ஆணையும் பெண்ணையும் கன நேரத்துல கரைச்சிடும். நீரோட குளிரும் உடலின் சூடும் ஒன்னோட ஒண்ணு உள்வாங்கும். உடலின் வாசனையை மனதுக்குள் பாய விடும் மாய சக்தி நீருக்கு மட்டுமே இருக்கும். மண்ணில் கால் பாவாமல் மனிதன் நடப்பது தண்ணீருக்குள்ளும் காதலுக்குள்ளும் தான். இரண்டும் ஒன்று சேரும் தருணத்தில் நிகழ்வது எல்லாம் மாய வித்தைகளே. வித்தைகளின் வாடிவாசல் வழியே பீறிட்டு ஓடிக்கொண்டிருந்தது வைகை. அகுதை உள்ளிறங்கும் பொழுதுக்காக கரையில நின்னுட்டு காத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். காதல் ஏறிய கண் கொண்டு தனது மனைவியை பாக்குறாரு அகுதை. அவளோ அவனது தோல் கவ்வி உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்துட்டு இருக்கிறா. அகுதை நதி நீருக்குள் கால் நுழைக்கிறான். இன்னும் சற்று உள்ளே போகட்டும், அவனது தோலை தாவி பிடிச்சு நாம் இறங்குவோம் அப்படின்னு அவள் கல் பாவிய திட்டுல நின்னுட்டு இருக்கிறா. ஏன் இன்னும் வராம இருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அகுதை இரண்டாவது அடிய தண்ணிக்குள்ள வைக்கிறான்.
அவன் தோளின் மீது சரிந்து விழலாம் அப்படின்னு நினைக்கிறப்பவே அவளுக்கு பக்கத்துல தோழியோட குழந்தை பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பிக்கிறான். பெருக்கெடுத்து ஓடும் நீரும் உற்சாக பேரொளியும் குழந்தைக்கு அச்சமூட்டி இருக்கும். அவனை அமைதிப்படுத்திவிட்டு வருகிறேன், நீங்கள் உள்ளிறங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துக்கிட்டு தோழிக்கிட்ட போறா. தாயை பார்த்ததும் குழந்தையோட அழுக மேலும் அதிகமாயிருச்சு. அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றா, முடியல. நீருக்குள்ள இருந்து அவளையே பார்த்துட்டு இருந்தான் அகுதை. அந்த பார்வை அவளை தொலைக்குது. குழந்தையோ அழுகையை நிறுத்துறதா இல்ல. வேற வழி இல்லாம குழந்தையை தூக்கிக்கிட்டே நதிக்கரையை விட்டு கொஞ்சம் தூரமா காட்டுக்குள்ள நுழையிறான். குழந்தையோட முதுக தட்டி சமாதானப்படுத்துறா. குழந்தை அழுக நிறுத்தவே இல்லை. நீரோட சத்தமோ நீராடுறவங்க சத்தமோ கேட்காத அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்கு இடையே உள்ள போறா. காட்டுக்குள்ள போக போக அந்த ஓசை அதிகமாயிட்டு தான் இருக்கு. மனித கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கிறதே அப்படின்னு நினைச்சவ அகுதையின் கண்கள் தன்னை தடுமாற வைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காட்டை ஊடுருவி வெகு தொலைவுக்கு போயிடுறான். காலை கதிர்களோட இள மஞ்சள் ஒளியில உள்காடு ஒளிர்ந்துகிட்டு இருக்கு. எங்கும் தும்பிகள் பறக்குது. புல் நுனிகள் பனித்துளிகளை உலர்த்தாம வச்சிட்டு இருக்கு. தரையில அழகிய செம்மூதாய் ஒண்ணு நகர்ந்து போயிட்டு இருக்கு. செந்நிற பட்டுப்பூச்சி அது. மேனிலாம் மெத்த மாதிரி மினுமினுன்னு இருக்கு. குழந்தைய அது பக்கத்துல இறக்கி விடுறா. குழந்தை தனது பிஞ்சு விரலால செம்மூதாயின் மேனி மெல்ல தொட்டதும் அது நகர்ந்து போகுது. அதை பார்த்து குழந்தை சிரிக்குது. அந்த செம்பட்டு பூச்சியிடம் சிறிது நேரம் விளையாட விட்டுட்டு அவள் நின்றுட்டு இருக்கிறா. சிவப்பு காமத்தின் அடையாளம். அவளது கண்கள் அதற்குள் போக எண்ணங்கள் எங்கெங்கோ போகுது. அகுதையின் தோல் தழுவிய அந்த முதல் கணம் நினைவுக்கு வருது. அகுதை அதிகம் பேசாதவன். ஆனா அந்த இரவுல அவன் பேசியதை இன்னொரு ஆண் இந்த உலகில பேசியிருப்பானா அப்படின்றது சந்தேகமே. காதல் சொல்லால் தான் மலருது. காதல் கொள்கையில் சின்னஞ்சிறு சொற்கள் எவ்வளவு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியனவாக இருக்கின்றன. சிறு உளியால் மலைகள் உடையும் தருணம் அது. அவன் ஒற்றை சொல் சொல்லும் போது அப்படி ஒரு வெட்கம் உடல் எங்கும் பரவுது. அந்த சொல் ஞாபகம் வந்த கணம் மீண்டும் வெட்கம் பரவி தன்னை எறியாம செலுத்துகிறார். சொற்கள் நினைவுக்கு வந்த கணத்திலேயே செயல்களும் நினைவுக்கு வருது. அதுக்கு பின்னால என்ன செய்ய முடியும்? சற்றே பெருமூச்சு விட்டுட்டு குழந்தைய பாக்குறா. அவன் செம்மூதாயின் பின்னால நகர்ந்து போயிட்டு இருக்கிறான். திருமணம் முடிந்த முதல் புனலாட்டு விழாவின் போது அவள் கருவுற்றிருந்தா. அதனால ஆத்துக்குள்ள இறங்கல. 2ஆம் ஆண்டான இப்போதும் இதே போல் தன்னந்தனியாகவே அகுதை ஆற்றுக்குள்ள இறங்குறான். கரையில் நின்ற அவளை துளைத்தெடுத்தது அகுதையின் பார்வை. ஆணின் பார்வை பெண்ணின் பார்வையை போல நயமிக்கது இல்லை. ஆணின் கண்கள் காதல் கொள்பவை, ஆனால் காதலை சொல்ல கற்பவே அல்ல. அவன் பார்வையால் பற்றி இழுத்தாலும் அவள் கண்களால் கைமாறு செய்து கொண்டிருந்தாள். கண்கள் விழித்திருந்தாலும் ஆந்தைக்கு பகலில் பார்வை கிடையாது. அது போலத்தான் மனிதன் நீருக்குள் மூழ்கிவிட்டால் பார்வையை தொலைத்து விடுகிறான். ஆனால் காதலர்களுக்கு அப்படியல்ல. அவர்கள் அந்த இடமே பார்வை பெறுகின்றனர். கண்களின் வேலையை கைகள் எடுத்துக்கொள்கின்றன. அதனால் தான் நீர் விளையாட்டு காதலின் களமாகிறது. அவள் கண்களை சிமிட்டி கனவை கலைக்கிறா. குழந்தை நீண்ட நேரம் விளையாடி அமைதியாயிடுச்சு, சரி அழைத்து செல்லலாம் அப்படின்னு நினைச்சு அவள் காட்டை விட்டு நடக்க தொடங்குறா. நதியை நோக்கி வர வர அவளுக்கு காட்டின் அமைதியே நீடிக்குது. கொண்டாட்டத்தின் பேரொளி கேட்கல. இவ்வளவு அமைதியாக நீராட வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நதியோட கரையில ஏறி நின்று பாக்குறா. மொத்த வைகையும் நீண்டு நகரும் செம்மூதாயாக காட்சியளித்தது. குருதி கரை புரண்டோட கரையெங்கும் மீன் எலும்புகள் போல் முட்கள் கோர்க்கப்பட்ட ஈட்டியுடனும் எண்ணற்ற வேற்று குலத்தினர் நின்றுட்டு இருக்கிறாங்க. குரல் வெடித்து சரிந்தான் குலப்பாடகன். பெண்களின் குலவையொலி பீரிட்டு வருது. குரல் உடைந்தபடி பாரி கபிலரிடம் சொல்றாரு. அந்த பெண் எதிரிகளின் கண்ணில் படாமல் தப்பித்து கையில் குழந்தையோடு ஒரு முது கிழவனை அழைத்து கொண்டு பல மாதங்களுக்கு பிறகு பரம்பு நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறாள். பரம்பின் மக்கள் அவளை அள்ளி அணைத்து பாதுகாத்திருக்கின்றனர். அவளின் வழித்தோன்றல் தான் இப்போது கொற்றவைக்கு காளையை பலி கொடுத்து சூழரைக்கப் போகிறான் அப்படின்னு சொல்றாரு. தாங்க முடியாத துக்கத்தை கிழிச்சிட்டு கபிலருக்கு ஆர்வம் மேலேறியது. அகுதையின் வழித்தோன்றல் இயற்கையை, வேளாண்மையை, நாகரிகத்தை நேசித்த அந்த மா மனிதனின் வம்ச கொடி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க கபிலர் ஆடு களத்தை இமைக்காம பார்த்துட்டு இருக்கிறாரு. தாமரை மேல் இதழில் முள் இறங்கும் நேரம் கூட அவரால் தாங்க முடியல.
அந்த மகத்தான குலத்தில் உதித்த திருமகனை கண்டு வணங்க அவரை அறியாமலே கைகள் கூப்பின. அந்த கணம் இடமிருந்து உள்ளிறங்கினான் நீலன். என்ன, அகுதையின் வழித்தோன்றல் நீலனா அப்படின்ட்டு கபிலர் அதிர்ச்சி அடைகிறாரு. மீதி கதைய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.